Hi guys, welcome back to another video. So in the video நம்ம சொல்ல போற விஷயங்கள், first of all இன்னைக்கு நடந்த டான்ஸ் மேரத்தனோட செகண்ட் ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, அதுல யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இந்த டான்ஸ் மேரத்தன் 2ல வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல வந்து ஒரு சில நல்ல ஸ்போர்ட்டிவான விஷயங்களும் நடந்துருந்துச்சு. அது ரெண்டாவது விஷயம். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு மிட் வீக் எவிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மூணு விஷயத்த நம்ம வந்து இந்த வீடியோல பேச போறோம். சோ கண்டிப்பா வீடியோவை திறந்து பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டான்ஸ் மாரதனுடைய செகண்ட் ரவுண்ட். இந்த செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3 பேர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்ல 3 பேர் வந்து இந்த செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியாது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இப்போ எஸ்டர்டே வச்சு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாகணும். ஸோ அதுல வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற அடிப்படையில. அந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கூல் சுரேஷ், அனன்யா, மணி. ஸோ மணி இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்குள்ள வந்ததுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாலும் இது உண்மையிலேயே வந்து ஒரு வன்மம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரவீனா வந்து எஸ்டர்டே காசு கொடுத்து அவரை வந்து மேல கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட சிலர்னா மாயா, பூர்ணிமா, அந்த செட்டப் தான், வேற யாரையுமே நம்ம சொல்ல விரும்பல. சோ அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவர் வந்து வரக்கூடாது அப்படின்றதுல வந்து நிலையா இருந்தாங்க. இதனால வந்து அவர் வர முடியாம போயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரவீனா அண்ட் மாயா இவங்க தான் வந்து காம்போவா ஆடி இருந்தாங்க. ஸோ இந்த ரவீனா அண்ட் மாயால வந்து மாயா வந்து ஓரளவு தான் பண்ணியிருந்தாங்க, ரவீனாவும் ஓரளவு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு பக்கமே பிரிஞ்சு போயிடுச்சு. என்ன ஓட்ஸ் அப்படின்னு சொல்றான் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தெரியப்படுத்துறேன். என்னன்னா, கிட்டத்தட்ட 3 பேர் கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 10 பேர் தான் வந்து கேமுக்குள்ள போகலாம். ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாஸ்ல 10 பேர் போவாங்க. அது 2 டீமா, 5 டீம் இங்க, 5 பேர் இங்கால, 5 பேர் இங்கால அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? சோ 5 பேர் இங்கால, 5 பேர் சொன்னா, இதுல இருந்து ஒருத்தர் அதுல இருந்து ஒருத்தர் வந்து போய் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுல யாருக்கு பெஸ்டா இருக்கோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில தான் வரும். ஸோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து எல்லாருமே ஜென்யூனா தான் மோஸ்ட்லி வந்து பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு எப்படி பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்லாவே ஜென்யூனா வந்து ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. இதுல நமக்கு ரவீனாக்கு தான் வந்து கிடைச்சிருந்துச்சு. ரவீனாக்கும் மாயாவுக்கும் சேமா இருந்ததுனால ஒருத்தருடைய ஓட் வந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு. இந்த ஒருத்தருடைய ஓட் வந்து மாத்தணும் அப்படின்றதுனால யாருடைய ஓட் மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பூர்ணிமா வந்து ஓட்டை மாத்திக்குவாங்க. மாயால இருந்து டைரக்டா ரவீனாக்கு போனோடனே மாயாவுக்கு வந்து காண்டாயிரும். இது வந்து வெளியே வந்து ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். பிகாஸ் ஏன்னா அவங்க வந்து பிடிக்காது. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்களே, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க இந்த மாதிரி நான் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க அவங்க அப்படின்னு சொன்னா ஓட்டிங்க, அதை வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, பேசாதீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, நான் உங்ககிட்ட ஓட்டு வந்து தேவையில்லை, எனக்கு வந்து நீங்க அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம மாயா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, அர்ச்சனா விக்ரமுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அர்ச்சனாவுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் விசித்ரா அண்ட் பூர்ணிமா, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐட்டம் சாங் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த ஐட்டம் சாங்க்கு வந்து விசித்ராவால அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பூர்ணிமாவும் வந்து இதுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாருடைய ஓட்டும் அவங்களுக்கு தான் கிடைச்சிருந்துச்சு, ஒரே ஒருத்தரை தவிர. அவர் யாருன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் மட்டும் விசித்ராவுக்கு போட்டிருந்தாரு. அது என்னத்த சொல்லி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, பூர்ணிமாவுக்கு கிடைச்சதுனால விசித்ராவுக்கு கொஞ்சம் காண்டு தான், இல்லைன்னு சொல்லல. சோ அந்த இடத்துல காட்டிக்காம வெளியே உள்ள போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள தூங்குவாங்க, அந்த மாதிரி சில அலப்பறை எல்லாம் பண்ணுவாங்க, நாய் கொலைக்கு, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விஷ்ணு அண்ட் தினேஷை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ்லயும் நம்ம விஷ்ணு தான் வந்து கிடைச்சிருந்துச்சு. அவருக்கு தான் வந்து அப்ரிசியேஷன் கிடைச்சிருந்துச்சு, அவருக்கு தான் வந்து அமௌண்ட்டும் வந்து கிடைச்சிருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா வந்து இவர் ஃபுல்லாவே தலைவர் ஸ்டைல்ல ஆடிட்டு இருந்தாரு, அதாவது ரஜினிகாந்த் ஸ்டைல்ல வந்து ஆடிட்டு இருந்தாரு. இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தளபதி ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பட்டை கிளப்பிட்டு இருந்தாரு தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா, மணியுடைய நிறைய விஷயங்கள்ட்ட மணிகிட்ட கேட்டு இருந்தாரு, எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ட்ரை பண்ணிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்தாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. எல்லாருமே ரசிச்சு அவருக்கே வந்து கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிக்சன் அண்ட் விஜய் வர்மா. இது வந்து ஒஸ்ட். பிகாஸ் நிக்சன் வந்து ஆடுறாரு, விஜய் வர்மா சும்மா பார்த்து நிக்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. அதாவது விஜய் வர்மா டான்ஸே பண்ணல, ரொம்ப கேவலமா பண்ணாரு. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நிக்சனுக்கு ஆல்ரெடி ஸ்கோர் போர்ட்ல ஓரளவுக்கு ஸ்கோர் இருக்கு. இந்த 3000
rupees காசு எட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவரு தான் ஃபர்ஸ்ட் ஆயிருவாரு. ஸோ அவருக்கு டிக்கெட் ஃபினாலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திறமை இருக்கிறவர் தான் இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கமலும் சொல்லியிருந்தாரு, பிக் பாஸும் சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் இவங்க அந்த திறமை இல்லாம அவருக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. நிக்சன் வந்து என்ன அவர் பாட்டு பாட திறமைன்னா பாட்டு பாடு, அது இல்லாம வந்து அவர் டான்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு திறமையை காட்டியிருந்தாரு. அது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய விஜய் வர்மா ரொம்பவே விட்டு கொடுத்திருந்தாரு. அவரும் டஃபா ஆடி இவரும் டஃபா ஆடி அதுல நிக்சனோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும். அது இல்லாம விஜய் வர்மா ஆடவே இல்லை, சும்மா சப்புன்னு இருந்தாரு. எஸ்டர்டே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் விஜய் வர்மா எந்த அளவுக்கு தலை குத்துன்னு நின்று ஆடினாருன்னு. அதோட 1% கூட போடாம வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிக்சன் தான் வந்து வேற லெவல்ல பண்ணினாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓட் போட்டு இருந்தாங்க. அவரும் வந்து சூப்பரா வந்து எடுத்துட்டு போயிருந்தாரு. அது விஜய் வர்மாவே நடுவுல பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது விஜய் வர்மா கை தட்டிட்டாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே கூட்டி வச்சு யாரு இந்த இதுல வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் ஸ்கோர் போர்ட்ல யாரு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாரு பிக் பாஸ். ஸோ நிக்சன் வந்து ஸ்கோர் போர்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா தினேஷ் அர்ச்சனா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தா நிக்சன் மட்டும் அர்ச்சனாக்கு வந்து எகென்ஸ்டா சொல்லியிருந்தாரு. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து கேரக்டர் விட்டு வெளியே வரல. அண்ட் நம்ம தினேஷும் பாத்தீங்கன்னு சொன்னா படையப்பா கேரக்டர் விட்டு வெளியவே வரல அப்படின்ற காரணம் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. மாயா உட்பட அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மாயா, பூர்ணிமா இவங்க உட்பட. பட் நிக்சன் மட்டும் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாரு. பட் என்னதான் வந்து அர்ச்சனா, தினேஷ் அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய நிக்சனுக்கு வந்து கிடைச்சிருந்தாலும் அர்ச்சனாவால அந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்க டிக்கெட் ஃபினாலேல இல்ல. இதனால இவங்க யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து பூர்ணிமாக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பூர்ணிமாக்கே வந்து அதிர்ச்சியா இருக்கும், என்னடா இது நமக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அதுக்கப்புறமா போயிட்டு என்ன எக்ஸ்பிளனேஷன், ஏன் வந்து நீங்க எனக்கு கொடுத்தீங்க, இது உங்களோட எஃபர்ட் வந்து நீங்க யாருக்காவது கொடுத்துக்கலாமே, நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து இவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க, தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அதாவது நீங்க ஒரு 2 வாரமா நான் பாக்குறேன், இப்பதான் நீங்க வந்து பூர்ணிமாவா நடந்துக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி வந்து மாயா ஆட்டி வச்ச பொம்மையா இருந்தீங்க, இப்போ வந்து பூர்ணிமாவா வந்து உங்களுடைய ஓன் டிசிஷன் எல்லாத்தையுமே நீங்க ஃபைட் பண்றீங்க, உங்களுடைய ஓன் டிசிஷன் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். அதனால வந்து இது ஒரு குட் அப்ரோச், நீங்க வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லா இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா நான் வந்து அப்ரிசியேஷன் பண்ணி ஆகணும். அதனாலதான் நான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுடைய அந்த ஒரு மாற்றம் வந்து நல்ல வழிக்கான மாற்றம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. அது பூர்ணிமாவுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. பட் பூர்ணிமாவும் ஹக் பண்ணி எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஸோ தேங்க்யூ, இதை கொடுத்ததுக்கு வந்து யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க, பட் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கட்டிப்பிடிச்சு ஒரு சென்டிமெண்ட் சீனா அந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். ஸோ பூர்ணிமாவுக்கு வந்து புரிய வைக்க அர்ச்சனா வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரிதான் வந்து நம்ம சரவண விக்ரமுக்கும் ட்ரை பண்ணாங்க. சரவண விக்ரம் கடைசியில நம்ம அர்ச்சனாவே வச்சு செஞ்சுட்டு போனாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கருணை உள்ளம் கொண்ட அர்ச்சனாவுக்கு வந்து மறுபடியும் யாராவது செய்யறாங்களா இல்ல அர்ச்சனா கூட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிதான் பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மிட் வீக் எவிக்ஷன் வந்து யாரு போறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி எல்லாத்தையுமே இருந்துச்சு. அர்ச்சனா நான் போறேன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா கத்தி தெரிஞ்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அனன்யா தான் வெளியே போயிருப்பாங்க. அடடே என்ன அது வடை போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியில அனன்யா வெளியே போனது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஏன்னா வந்து ஒண்ணுமே பண்ணல, எதையோ வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க போனது பெட்டர் தான், பிகாஸ் நல்ல கண்டென்ட் வந்து பிக் பாஸ் எல்லாம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீக் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பை பாய்.